அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா அத்தான் ஏன் இப்படி பண்ணாருன்னு ஒரே ஒரு கேள்வி கேளுங்கிறாங்க சிவபாலன். ஆமாடி, நீ சண்முகத்துக்கு போனை போடுன்னு சொன்னதும் பரணியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, எடுக்கலைங்கிறாங்க. வண்டியில் போயிட்டு இருப்பானா இருக்கும், அதனால தான் அந்த சத்தத்தில் எடுக்கல போல இருக்கு. மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணுன்னு கேட்குறாங்க. பாக்கியம் உயிரே போகிற நிலமையா இருந்தாலும் என்னோட ஃபோனை பார்த்தா அவன் கண்டிப்பாக எடுப்பான். இன்னைக்கு அவன் ஃபோன் எடுக்காத காரணம் என் மேலே இருக்கிற கோவம் தான் காரணம்னு சொல்லிடுறாங்க பரணி. சரி, இந்த பேக்கெல்லாம் எடுத்து உள்ள போய் சிவபாலாங்கிறாங்க பரணி. எனக்கு என்னமோ இதுக்கு மேலே தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் தான் நிச்சயமா என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு பாக்கியம் சொல்றாங்க. டே சிவபாலா, எனக்கு நேராச்சு, முதல்ல வண்டி எடுவா அப்படின்னு பரணி கூட்டிட்டு போறாங்க. பாக்கியம் பரணியோட பேக்கெல்லாம் எடுத்து உள்ள வை, என்ன போற வேகத்துல என் மேல விழுந்துடாத, பார்த்து போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சவுந்தரம் ராஜதந்திரம்னா ராஜதந்திரம் தான் போ. ஆனா இந்த பரணி போன் பண்ணி அந்த வெறும்பையை எடுத்திருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம கதை அதே கதி தான். நல்ல வேலை அவன் போன் எடுக்காது, நல்லதா போச்சுங்கிறாங்க பாண்டியம்மா. சவுந்தரம் இருந்தாலும் இந்த பரணி அவன் மேல கோவப்பட்ட மாதிரியே தெரியலையேங்கிறாங்க பாண்டியம்மா. கோவப்படலைன்னா என்ன, அவனை அறவா கோவப்படுற அளவுக்கு தகுதி இல்லாதவன் அவ வெறுத்துட்டாக்கா. நம்ம போட்ட தந்திரமெல்லாம் இனிமே நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்கும் பாரு. சவுந்தரம் அடுத்த பிளான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. அக்கா உடனே எல்லாம் போட முடியாது, அதையும் யோசிச்சு தான் செய்யணுங்கிறாங்க. சரிப்பா சரிப்பா, நல்லா யோசிங்கிறாங்க பாண்டிமா. அடுத்த செகண்டே பாக்கியம் சிவபாலனை கூட்டிட்டு சண்முகத்தோட வீட்டுக்கு வந்து, ஏலே சண்முகம், நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கா? வீட்டுக்கு வந்து அரணியோட பேக்கெல்லாம் துணிமணியோட வீசிட்டு போயிருக்கிற, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு வந்து புரிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க சண்முகம். அதான் சொன்னேன்ல அத்தான், பாரு அம்மா கிட்ட நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அப்பவும் புரிஞ்சுக்கல அம்மா, இப்ப கடுவு மாதிரி புரிஞ்சு தள்ளுது பாருங்கிறாங்க சிவபாலன். உன் புருஷனோட மண்டையை உடைக்காம விட்டேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்புங்கிறாங்க சண்முகம். ஏதோ அந்த மனுஷன் இங்க வந்தாரான்னு கேட்குறாங்க பாக்கியம். வந்தது மட்டும் இல்ல, பரணியோட பொருள் ஒண்ணு கூட இங்க இருக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டு வாங்கிட்டு போறாருன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. அம்மா நான் தான் சொன்னேன்ல, எல்லாம் அந்த சகுனியோட வேலை தான், இப்ப வாச்சு நம்புங்கிறாங்க சிவபாலன். அத்தே, அண்ணனுக்கு என்ன அம்புட்டு அறிவில்லைன்னு நினைச்சியா? உன் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து பரணியோட துணிமணிகளை வீசிட்டு வருமா? ஆமாமா, எங்க அக்கா வேற உணர்ச்சி வச்சு பேசிட்டாளா, அப்புறம் அந்த ஆள் சொன்னதையும் நம்பிட்டு வந்து, அதான் எங்க அம்மா இங்க தலையை விரிச்சு போட்டுட்டு சாமியாட்ட ஆட பாக்குது. அண்ணன்கிட்ட வந்து விடிச்சு விடியாதுக்கு முன்னாடி அத்தனை சண்டை போட்டு துணியை கொடுன்னு கேக்குறாங்க. என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போனார் தெரியுமான்னு ரத்னா சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கேடு கட்ட மனுஷன் திருந்தவே இல்லையா, இப்படி எல்லாமா பேசிட்டு போனாருன்னு கேக்குறாங்க. பாக்கியம் நாக்குல விஷம் தான் இருக்கு பாக்கியம், நாக்குல கருணாக விஷம் வச்சிருக்கான். இதோ நிக்கிறானே புண்ணியவன் மருமகன், அவன் இருக்கங்காட்டி ஏதோ அவன் உயிரோட போனான். ஏன்னா என் மாவன் அப்பவே வெட்டி சாச்சிருப்பான்னு சொல்றாங்க வைகுண்டம். அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு அந்த ஆள் பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க அம்மாவை வந்து இங்க நிக்கிது பாருங்கிறாங்க சிவபாலன். அம்மா இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடலாம், முதல்ல கோர்ட்ல கேச போட்டு அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணுங்கிறாங்க சிவபாலன். பரணியும் அவங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு தான் இப்ப ஆடுறா. அந்த ஆள் விடு, அந்த ஆள் சொன்னானேன்னு நான் பரணி கூப்பிட்டு கேட்கலான்னு கூப்பிட்டா அவ போன் எடுக்கவே இல்லை தெரியுமாங்கிறாங்க. ஏன் அவ தான் எடுக்கல, அவர் கூப்பிட்டல, நீ எடுத்துருக்கலாமல்லுங்கிறாங்க பாக்கியம். ஏன் எனக்கு மட்டும் ரோசை இருக்காதா? பைத்தியக்காரா, அவங்க ரெண்டு பேர்த்த சண்டையை வச்சுக்கிட்டு அந்த ஆளு ரெண்டு பேத்துக்குள்ள மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அத்தை சொல்றேன் கேளுடா, அந்த ஆளை நுழைய விடாம நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சொந்து பொழைக்கிற வழிய பாருங்கிறாங்க பாக்கியம். ஆமாமா, எங்க அப்பாவுக்கு ஒரு துளி ஓட்ட கிடைச்சாவே சும்மா விட மாட்டாரு. ரெண்டு பேருமா சேர்ந்து இப்ப அந்த ஆளுக்கு ரோடே போட்டு கொடுத்துருக்கீங்க, அந்த ஆள் ஆடாத ஆட்டம் ஆட போறாருன்னு சொல்றாங்க சிவபாலன். சண்முகம், இப்ப அவ கிளினிக்கு தான் போயிருக்கா, நீ போய் அவகிட்ட பேசி அவளை சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வா, ஏன் முன்னாடியே நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, அப்பதான் இது சரியா வருங்கிறாங்க பாக்கியம். அத்தை, கோச்சுக்கிட்டு போனது உன் அவதானே, எங்க அண்ணன் எதுக்காக போய் கூப்பிடணும்னு கேக்குறாங்க ரத்னா. நீ முதல்ல வாய் திறக்காத, எனக்கு உன்னை பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது, வயிறெல்லாம் எரியுது தெரியுமாங்கிறாங்க பாக்கியம். அத்தே, நான் என்ன பண்ணனேன்னு கேட்குறாங்க ரத்னா. நீ முதல்ல என்கிட்ட பேசாத, உன் வேலை என்னமோ அதை பண்ணிட்டு பாரு, நான் என் பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி பேச வந்திருக்கேன். அண்ணா நீ சொல்லுன்னு, இதுக்கு ரெண்டையும் பிரிச்சோட தான் பார்க்குறாரு அந்த மனுஷாவது, சொல்லி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற வழியை பாருங்கிறாங்க பாக்கியம். ஆமாடா சண்முகம், பாக்கியம் சொல்றதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கு. நீ போய் பரணியை கூப்பிட, அவள் வரலன்னு சொன்னாலும் அவள் காலில் விழுந்து கெஞ்சியாவது அவளை கூட்டிகிட்டு வா. அதையும் தாண்டி பரணியை நீ கூட்டிகிட்டு வரலைன்னா நான் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரன் போயிடுவான் பார்த்துக்கோங்கிறாங்க வைகுண்டம். அண்ணே, அத்தையும் அப்பாவும் சொல்றது தான் சரி, நீ எப்படியாவது போய் பரணியை கூட்டிட்டு வந்துருங்கிறாங்க எஸ்கி. ஆமாமா, மதனி இல்லாத வீடு வீடாவே இல்லை, நீ போய் எப்படியோ அண்ணியை கூட்டிட்டு வான்னு கேட்குறாங்க. கையெல்லாம் சொல்றதுனால நான் போய் கூப்பிடுறேன், ஆனா கூப்பிட்டா வருவான்னு எனக்கு தோணலைங்கிறாங்க சண்முகம். கிட்ட பேசுற விதத்துல பேசினேன்னா நிச்சயமா வருவா, உனக்கு கூட துணைக்கி உன் அம்மையும் முருகனையும் நீ கூப்பிட்டு போ, எல்லாம் நல்லதா நடக்குங்கிறாங்க பாக்கியம். வைகுண்டம் திருநீர் எடுத்துட்டு வந்து சண்முகத்துக்கு பூசிட்டு, நீ போய் பேசுற விதத்துல பேசினேன்னா நிச்சயமா பரணி வருவா, போய் கூப்பிடுங்கிறாங்க. அண்ணே, நீ கூட்டிட்டு வரும்போது நேரா வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர வேண்டாம், ஏதாவது ஹோட்டல் பார்த்து கூட்டிட்டு போ, அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடு, கூலா வேணுங்கிறத வாங்கி கொடுத்து குசிப்படுத்தி கூட்டிட்டு வாங்குறாங்க வீரா. அக்காவை சமாதானப்படுத்த அத்தானுக்கு சொல்லியா கொடுக்கணும், அத்தான் அக்காவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு. அத்தான், நான் வேணா உங்களுக்கு கூட துணைக்கு வரட்டுமான்னு கேட்குறாங்க சிவபாலன். சிவபாலா, நீ எதுக்கு குறுக்க நந்தி மாதிரி போய் நிற்க போற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சண்முகமே போய் பார்த்து கூட்டிட்டு வந்துருவாங்கிறாங்க வைகுண்டம். சண்முகம் பரணியோட கிளினிக் போறாங்க. அங்க தடுத்து மேலேயே சனியன் ரெண்டு கையும் விரிச்சு உள்ள போறதுக்கு ஆகாது, யாரையும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குறுக்காட்டி நிற்கிறாங்க. எழுப்புலக்க கையை முறிச்சு கையில கொடுத்துருவேன், நானே கடுப்புல வந்திருக்க, ஒழுங்கா கையை எடுக்க போறியா இல்லையங்கிறாங்க. பாரு பிரசிடண்ட் ஐயா, பரணி பாப்பாவோட பாதுகாப்புக்கு ஐயா என்னை அனுப்பி வச்சிருக்காங்க,
என்னை தாண்டி யாரும் அங்கே போகக்கூடாது. அப்படி போகணும்னா என்னை கேட்டுட்டு தான் போகணுங்கிறாங்க. எது உனையை கேட்டு போகணுமா அப்படின்னு கையை ஒரு முறுக்கிடுறாங்க. ஐயோ அம்மம்மான்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சனியன் சத்தம் கேட்டு பரணி ஓடி வராங்க. டே கையை விடுறாங்கிறாங்க. அடுத்த தடவை எங்கேயாவது என்னை சீண்டினேன் அந்த மூஞ்சில இருக்கிற மீசி இருக்காது பார்த்துக்கோ, பிச்சு போடுவேன் பிச்சுங்கிறாங்க சண்முகம். இல்லை டாக்டர், இந்த பண்ணாடி கிட்டையெல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு தான் உன்னை வந்து பார்க்கணுமாமே அப்படியான்னு கேட்குறாங்க சண்முகம். ஆமாம், நீ எதுக்கு என்னை வந்து பார்க்கணும்? உனக்கு எனக்கு தான் ஒன்றும் இல்லை ஆயிப்போச்சு. இல்லை எங்கே என்ன நடந்தாலும் நான் தான் காரணமாங்கிறாங்க சண்முகம். போதுமடா சாமி, இது வரைக்கும் நீ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே எனக்கு போதும். முதல்ல தயவு செய்து நீ இங்கேருந்து கிளம்பிட்டு போயிடுறாங்க பரணி. நீ சொன்னா நான் கிளம்பிடுவேனா அப்படின்னு மறுபடியும் உள்ள போறாங்க சண்முகம். நான் வந்து உங்க வீட்டு வாசல் எல்லாம் உன்னோட துணிமணி பையெல்லாம் கொண்டு வந்து போடல. உங்க அப்பனும் உங்க அத்தையும் தான் விடியாதுக்கு முன்னாடி என் வீட்டு வாசல்ல வந்து என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க. உன்னோட பொருள் எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு வர சொல்லி தான் வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னு ஃபோன் பண்ணா நீ தான் எடுக்கல. நான் பேசினா நீ பதிலுக்கு பேசவே மாட்டியா? அந்த வெங்கடேஷ் விஷயத்துல இப்ப நீ என்ன செஞ்சுட்ட, நான் என்ன சொல்லி போட்டேன்? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு இம்புட்டு கோவப்படுறேங்கிறாங்க. அப்ப என்னோட கோவத்துல அர்த்தம் இல்லையா சண்முகம்? நெஞ்சில சூட்டுக்கோலை காய்ச்சி இழுத்தா எப்படி வலிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி வலிக்குது உன்னோட வார்த்தைகள். எங்க அப்பா அம்மா என்ன சொன்னிருந்தாலும் அது எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னினாலும் அது கோடி வார்த்தைக்கு சமம். 2 வார்த்தை தானே சொன்னேன்னு சொல்லி என் மனசை உடைச்சு போட்டுட்டு இதுக்கெல்லாம் கோச்சுக்கியான்னு கேட்கறியே? நீ எல்லாம் மனசாட்சியோட தான் பேசுறியடா. வெங்கடேசை நான் கூட்டிட்டு வந்ததுக்கு நீ 1000 காரணம் கேட்கிற. நீ அன்னைக்கு மலை கோயில்ல வேற ஒருத்தனை அடிக்க போகாம இருந்திருந்தா இன்னைக்கு அத்தை உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல. நான் சொல்ல கேட்காம போனேன். அப்ப நீ என் வார்த்தையை கேட்கவே இல்லை. இன்னைக்கு அத்தை இறந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ தான்டா. அதுக்காக நான் உன்னை நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினா இல்ல உன்னை வெறுத்துட்டுனா சொல்லு? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு துக்கம் சந்தோஷம் எல்லாமே நீ தான் நினைச்சு நான் உன் கூட வந்து நின்னேனே. ஆனா நீ எப்பவாவது என்னை பத்தி நினைச்சியா? உனக்கு எப்பவுமே தங்கச்சி தான் முக்கியம். அது இருக்கட்டும், நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த வீட்டுல எனக்கு நீ என்ன இடம் கொடுத்த? அங்க இருக்கிற லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, கேஸ் இதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி விலை கொடுத்து வாங்கின பொருளாதானே என்னையும் வச்சிருந்தேன். உனக்காகத்தானே நான் உழைச்சிட்டு இருந்தேன். அங்க எனக்கு ஏதாவது ஒரு ஓரமா எனக்குன்னு ஒரு இடம் கொடுன்னு தான் நான் கேட்டேன். உன் முன்னாடி அழக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ பண்ணின துரோகம் என்ன மறுபடியும் அழ வைக்கிறது தெரியுமா? அங்க உனக்கு நான் வேண்டாம் நீ நினைக்கிற. உன் தங்கச்சிங்க மட்டும் இருந்தா போதுன்னு நினைக்கிற. ஆனா எனக்கு ஒரு வேலைக்காரியா தான் எனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க. உனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்குமில்ல. அங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு வேலைக்காரியா இருந்துக்கிட்டு உனக்கு அடிமையாவும் இருந்துக்கிட்டு ஏன் மிதியடியா கூட இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா அப்படி இருக்க எனக்கு விருப்பம் இல்லடா. இனிமே எல்லாமே உனக்கு எனக்கு முடிஞ்சு போச்சு. நீ போங்கிறாங்க பரணி. நீ பேசுறதுக்கெல்லாம் நான் பதிலுக்கு பதில் பேசினா இப்போதைக்கு தீராது பிரச்சனை. நான் உன் முன்னாடி 1000 தப்பு பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் நீ மன்னிச்சு என்னோட அன்பை மட்டும் நீ பாரு. நீ இல்லாம நான் இருப்பேன்னு நினைக்கிறியாங்கிறாங்க சண்முகம். இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன மறக்க முடியாது. நீ பேசாம போங்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க சண்முகம். சரி, நடந்து போச்சு. இது எப்படி சரி பண்ணலான்னு சொல்லு. அதை விட்டு போட்டு நீ அங்கிருந்து நான் இங்க இருந்தா இது எப்படி சரி பண்றதுன்னு கேக்குறாங்க. நீ வீட்டுக்கு வா, உட்காந்து பேசலாம், பேசி சரி பண்ணிக்கலாங்கிறாங்க. ஓ, பேசி இப்படி ஒரு பிரச்சனையை சரி பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க பரணி. ஏல பரணி, இப்படி எல்லாம் பேசுற? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா பண்றதுதான்னு உனக்கும் தெரியும். நம்ம 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஆள் பிரிக்கிறதுக்கு நாமளே வாய்ப்பு கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க சண்முகம். அப்போ நான் இவ்வளவு தூரம் பேசியும் கூட அப்ப கூட நீ உண்மையில இருக்கிற தப்பு ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அப்ப கூட எங்க அப்பா மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுட்டு நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? லே பரணி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். என்ன மன்னிச்சிட, கையெடுத்து கும்பிட்டு கேட்டு இருக்கிறேன். நீ என் கூட வந்துடுன்னு கூப்பிடுறாங்க சண்முகம். ஹலோ மிஸ்டர் பிரசிடண்ட், எங்க அப்பா என்ன செஞ்சாலும் அவரை எதிர்த்து போராட என்னால முடியும். உன்னோட உதவியே எனக்கு தேவையில்லை. உன்னோட போலியான அன்பு எனக்கு தேவையில்லை. பரணி, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால நீ வருவேன்னு என் குடும்பமே எல்லாரும் காத்து கிடக்குறோம். நீ வரணும். வீடாவே இல்லை. நீ இல்லாம அங்க யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ வந்துடுன்னு கூப்பிடுறாங்க சண்முகம். சரி, நீ கூப்பிடுறேன், நானும் அங்க வர்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு. உன்னோட நேர்மை என்னங்கிறத நான் பார்க்கணுங்கிறாங்க பரணி. என்ன கேட்க போறேன், என்ன வாக்குறுதின்னு கேட்கறாங்க சண்முகம். நான் மேல் படிப்பு படிக்க அமெரிக்கா போக போறேன். அதுக்கு நீ சம்மதம்னு சொல்லு. நான் உடனே நீ கூப்பிட்டதும் உன் பின்னாடி உங்க வீட்டுக்கு வரேங்கிறாங்க. என்னை அனுப்ப உங்களுக்கு மனசுல இல்ல அப்படின்னா நீங்க கிளம்புங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் வேலையை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பரணி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சண்முகம் தோத்து போய் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிற சனியன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. பரணி மனசு வலியோட சோகமா உட்காந்துருக்காங்க. அப்ப சனியன் எட்டி பார்க்கறத ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க பரணி. சனியன், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்கு மேல நீங்க மூக்க நுழைச்சிங்க அப்புறம் உங்களுக்கு விச ஊசி போட்டு கொன்னே போட்டுருவேங்கிறாங்க பரணி. என்ன விச ஊசி போட்டுமாங்கிறாங்க. ஐயோ, நான் ஓடிடுறேமா அப்படின்னு சொல்லி சனியன் ஓட்டம் முடிக்கிறாங்க. பரணி கண்ணீர் விட்டுக்கிட்டே கண்ணீரை துடைக்கிறாங்க. நான் அழுகிற கடைசி கண்ணீர் இதுவா தான் இருக்கும்னு நினைச்சு கண்ணீர் துடைக்கிறாங்க. சண்முகம் வண்டியில வந்ததும் வண்டியை கீழே துப்புன்னு போட்டுட்டு நடந்து சோர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிவபாலன், ஐயோ அத்தான் என்னாச்சு உங்களுக்கு, ஓடி வந்து ஸ்கூட்டரை எடுத்து நேர் நிமித்துறாங்க. சண்முகம் வீட்டுக்குள்ள போனதும் பாக்கியம் ஓடி வந்து கேக்குறாங்க. டே, கிளினிக் போனியா? பரணியை பாத்தியா? அவகிட்ட பேசினியா? அவளை அழைச்சியா? என்ன சொன்னான்னு கேக்குறாங்க. ஆளுக்கு சண்முகத்துக்கிட்ட கேக்குறாங்க. பரணி என்னதான் சொன்னா? மதினி வரேன்னு சொல்லிச்சா வல்லின்னு சொல்லிச்சான்னு கேக்குறாங்க. கண்ணே, பரணி கோவத்துல பேசினாலா? வேணா சொல்லுனே, நானும் எஸ்கியும் போய் பேசிட்டு வரோங்கிறாங்க வீரா. அண்ணே, நீ கூப்பிட்டுமா வரல? அவளுக்கு அப்படி என்ன பிடிவாதம்? அவளுக்கு என்ன அப்படி வீம்புன்னு கேக்குறாங்க ரத்னா. அதானே அண்ணே, நீயே போய் கூப்பிட்டு அவ வரலன்னா அவ போனா போகட்டு விடுனே, அவளை போய் நீ திரும்ப கூப்பிடாதீங்கிறாங்க வீரா. சண்முகத்துக்கு சொருன்னு கோவம் வருது. என்னல சொன்னேன்? போனா போகட்டுமா, அப்படியே விட்டுறணும்னு சொல்றியா? அவளை அப்படியே விடுறதுக்கு யாரு நினைச்சா? அவ இந்த வீட்டுக்கு நம்ம அம்மாவுக்கு அப்புறம் வந்த அம்மா. அவளை அப்படியே விடுன்னு சொல்ற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு கேக்குறாங்க சண்முகம். ரத்னாவால தான் சண்முகமும் பரணியும் பிரிஞ்சாங்கிற ஒரு
குற்ற உணர்வே இல்லாம பேசிட்டு இருக்காங்க ரத்னா. அடியே ரத்னா, உன்னால தாண்டி என் மவளும் மருமனும் பிரிஞ்சிருக்காங்க. நீ கெட்டதும் இல்லாம என் மவ வாழ்க்கையிலயும் இடி தூக்கி போட்டுட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என் மவளும் மருமனும் பிரியறதுக்கு காரணமே நீதான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியம். ரத்னா கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லாம அவ போனா போயிட்டு போறா விடுங்கிற மாதிரி நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.